10th standard chapter 6 trigonometry exercise 6.2 நம்ம 5th sum பார்க்குறோம். A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius or meters. A man is standing 7 meter away from the dome, seeing the top of the pole at an angle 45 degrees and moving 5 meter away from the dome, and seeing the bottom of the pole and an angle 30 degree. Find the height of the pole, radius of the dome. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் ஏபிஇ, ஏபிஇன்னு அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏபிஇ இந்த ஒரு ஆங்கிளில் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எழுத போகிறோம், அது எவ்வளோ டிகிரி, 45 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதியிருக்காங்க, இது வந்து ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே யார் எடுத்துக்கணும், டேன் எடுத்துக்கணும். டிகிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி ஈக்குவல், இங்கே பாருங்கள் ஏபி எழுதியாச்சு, அடுத்து பிஇ அவங்களையும் எழுதியாச்சு. இப்போ ஏபின்னா இங்கே யார் இருக்கா, 6 + h அப்படியே நியூமரேட்டரில் எழுதியாச்சு, 6 + h. ஓகேவா. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஇ, இந்த பிஇயில் யார் இருக்காங்கன்னா r+7 எழுதியாச்சு. இப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் நம்பரை எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடு எழுத போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே எழுதியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒன்றால் என்ன தான் பிறகுனாலும் 1 தான் வரப்போகுது, அது சேம் வேல்யூ தான் வரப்போகுது, அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்போ r+h. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆரை லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ r+ இங்கே இருக்கக்கூடிய 7 அப்படியே தான் இருக்குது. இந்த r+h நம்ம இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். அப்போ h, இந்த r இங்கிட்டு வரும்போது -6, r+h ஈக்குவல் இந்த 7 லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகுது. இப்போ +6ம் -6ம் கேன்சல். அப்போ ஹைட் எவ்வளோ, 7 மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட், இதுதான் ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் த போல் அப்படின்னு சொல்லும்போது h = 7. இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். இந்த ரைட் ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பிடிசி. இங்கே பாருங்கள் பிடிசி. அப்போ இந்த ஹெமிஸ்பெரிக்கலில் இருக்கக்கூடிய இந்த டோம் அதில் இருந்து பார்க்கும்போது ஒரு ஆங்கிள், அதுதான் பிடிசின்னு கிடச்சிருக்கு. அதோட டிகிரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. அப்போ tan, இதுவும் ஆப்போசிட் அட்ஜசன்ஸ் தான். அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிடி அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான், d டிவைடட் பை b. இன்னொன்று என்னது, சி. இப்போ இந்த ஆங்கிள் நீ விட்டுறணும், ஈயை விட்டுறணும். அப்போ பிசியை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். பிசி எழுதியாச்சு. அப்போ ஈக்குவல் பிடிக்கு இங்கே என்ன ஆங்கிள்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரேடியஸ்னால் 6 டிவைடட் பை அவங்க பிசி கொடுத்துருக்காங்க. அப்போ பியிலேருந்து சிக்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்கோ அப்படியே எழுதிட வேண்டியதான், r+7 + 5 எழுதியாச்சு. இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/√3 ஈக்குவல் r, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அது 2 வேல்யூ ஆட் பண்ணிடுங்க, டிவைடட் பை r+7 + 5 நம்மளுக்கு 12. நெக்ஸ்ட்டு இந்த 1/√3 இருக்கு இல்லையா, அதை லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு கொண்டு போகிறோம். டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் நம்பர் r+12 லெஃப்ட் சைடும், இங்கே இருக்கக்கூடிய √3 இங்கே நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே வரும்போது நியூமரேட்டருக்கு மாறும். அப்போ √3r, இந்த 12 இங்கே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு √3r. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற r இங்கிட்டு போகும்போது -r வச்சாச்சு. இப்போ 12 ஈக்குவல் டு இங்கே 6 பொதுவாக வெளியே எடுத்தாச்சு, 6 காமனாக வெளியே எடுத்து √3. இப்போ 1r, இது இப்போ 6 வெளியே எடுத்துகிட்டு இங்கேனைக்கு என்ன இருக்கும், 1 r இருக்குது. அப்போ அதான் 1. இப்போ 6 வெளியே எடுக்கும்போது இந்த 6 இங்கேனைக்கு போடக்கூடாது, ஏன்னா இது பொதுவாக காமனானது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆரோட வேல்யூவை லெஃப்டில் வச்சுக்கணும், ஏன்னா 6 தானே கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க. இப்போ r ஈக்குவல், இப்போ இந்த 12 தூக்கி கொண்டு போய் நியூமரேட்டரில் போட்டுடணும். இங்கே √3 - 1 அப்படியே எழுதிடுங்க, முடிஞ்சு. அந்த √3 - 1 இங்கே எழுதிடணும். இந்த 6 தூக்கிட்டு வந்து லெஃப்ட்டில் போட்டுடணும். லெஃப்ட்டில் இருக்கிற இந்த 12 நியூமரேட்டருக்கு போகுது. இப்போ 12 டிவைடட் பை √3யோட வேல்யூ 1.732. உங்கள் கொஸ்டின்லேயே இதை கொடுத்துருப்பாங்க, இல்லைனாலும் இந்த √3யோட வேல்யூ வந்து 1.732ன்னு நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு இது தானே.
இப்போ 1.732 மைனஸ் 1. அப்போ இந்த 1.732லேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 12 டிவைடட் பை இந்த 1.732. இந்த 1 அப்படிங்கிறது முழு எண் என்னைக்கு புள்ளிக்கு இங்கிட்டு போட்டுடணும். அப்போ இந்த இடம்லாம் அது 0 0 0ன்னு வச்சுருங்க. அப்போ 2 3 7 1ல் 1 போனால் 0. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 3 ஸ்தானம். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ 0.732ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை நம்ம டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ டிவிஷன் பண்ண போகிறோம். எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? 732வை வெளியே வச்சுக்கணும், 12 உள்ளே வச்சுக்கணும். இப்போ இந்த 732 நம்பர் அப்படிங்கிறது இந்த 12ல் இருக்காது. ஆமாம் தானே? டேரெக்டாக இப்போ ஒரு டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். 1 6 ஆர் 6னால் அந்த 6க்குள்ளே அந்த நம்பர் இருக்குமான்னு பார்த்தா இல்லைன்னா அடுத்த நம்பருக்கு போவோம். இப்போ இங்கே என்ன வேலை அப்படின்னா 732ங்கிறது இந்த 12ல் இருக்காததுனால ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். 120 இந்த 732 டேபிளில் இருக்காது. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ 732 732ன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த 0ல் 2 போகாது, பக்கத்தில் போகணும், பாரோ வாங்கணும். இங்கேயும் பாரோ வாங்க முடியாது. ஸோ இவங்ககிட்டையும் போனால் பாரோ கொடுக்குறாங்க. அப்போ இவங்க 10, இந்த 10லேருந்து 1 கொடுத்தா இங்கே 9, இவங்க 10 ஆயிடுவாங்க. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 1ல் 7 போகாது, பாரோ வாங்குகிறோம் 11, 11ல் 7 போயிடுச்சுன்னா 8 9 10 11, அப்போ 4. அப்போ 468 வந்துருச்சு. இப்போ 468. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? 732ங்கிறது வராததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடிஷ்னலாக ஒரு 0வை டவுன் பண்ணுறோம். அப்படி டவுன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ 732 இன்ட்டு 6. இதை விட கம்மியாக இருக்கலாம் நம்ம பெருக்கிற நம்பர். ஆனால் இதை விட எச்சா இருந்துடக்கூடாது. 6 2 12க்கு 2 போட்டுடணும், மிச்சம் 1. 6 3 18, 18ல் 1 ஆட் பண்ணால் 19க்கு 9, மிச்சம் 1. 6 6 36, 7 42, 42 1 43. அப்போ 4392 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 8ல் 1 கொடுத்தா இங்கே 10 ஆயிரும். இது 7, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 7ல் 9 போகாது, பாரோ வாங்குகிறோம். இங்கே 17. அப்போ இது 5ஆக மாறிடும். 17ல் 9 போயிடுச்சுன்னா 8. இப்போ 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 28. இங்கே 8ங்கிறது ஒன்று நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ 288. அப்போ என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இங்கே புள்ளி வச்சு ஒரு 0வை டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணால் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அப்படி நம்பர் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ 3 732ல் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறதுனால சரி பெருக்கிடுவோம். 732 இன்ட்டு 3 2 6 3 9 7 21. அப்போ 2196 உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்படியே நீங்கள் பாரோ வாங்கி போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ 3 732ல் உங்களுக்கு 2196 கிடைக்குது. இப்போ இதிலேருந்து 1 கடன் கொடுக்குறோம். இங்கே 10 ஆயிரும், இது 7 ஆயிரும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 7ல் 9 போகாது, பாரோ வாங்குறீங்க 17, இங்கே 7, 17ல் 9 போயிடுச்சுன்னா 8, 7ல் 1 போயிட்டா 6, 2ல் 2 போயிட்டா 0. மறுபடியும் என்ன ஆகிட்டே இருக்கும்? ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். அப்போ இப்படியே ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 16.39 அப்படிங்கிற ஒரு மீட்டர் கிடைக்கும். அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே உங்களுக்கு 8 தான் கிடைக்கும் அடுத்த இதில் பெருக்கும்போது. ஆனால் நம்ம ஒரு தடவை பார்த்துருப்போம், புள்ளிக்கு மேலே 5 6 7 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க 16.39 மீட்டர்னு. அப்போ ஸோ ஆன்சர் 16.39 மீட்டர்.